டேய் சத்யா. சார், இட்லி, வடை, பூரி, பொங்கல், தோசை, ஊத்தாப்பம், மைசூர் போண்டா, குன்னூர் போண்டா, ஊட்டி குருமா எல்லாம் செய்யலாம்னு நினைச்சேன் சார். ஆனா டைம் பத்தல சார். உப்மா செஞ்சியா? ஆமா சார். டெய்லி உப்மாவா? ஏன்டா என்ன கொல்ற? அதுனா நான் நல்லா பண்ணுவேன் சார். அது மட்டும் தெரியும் சொல்லு. சரி வை. டிவி ஆன் பண்ணு. சரி சார். மாதம் முடிவதற்குள் முகமது காதர் இன்னொரு கொலை. ஏற்கனவே 7 நில ஆக்கிரமிப்புகள், 7 கற்பழிப்பு கேஸ், 6 கொலை முயற்சி, 15 கொலை கேசுகள் நிலுவையில் இருந்தால் கூட முகமது காதருக்கு அரசியல் பலம் இருப்பதால் சட்டத்தின் பார்வைக்கு எடுத்து செல்லவில்லை. ராயபுரத்தில் பிரபல ரவுடி ஷீட்டர் அஸ்லாமின் தம்பிதான் இந்த முகமது காதர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவனால் எத்தனையோ அப்பாவி குடும்பங்கள் பலியாகி உள்ளன. சமீபத்தில் இவர்களின் தொல்லை தாங்காமல் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவன் தற்கொலை செய்து கொண்டான். எத்தனை ஆதாரம் இருந்தாலும் சட்டத்தால் அவர்களை தண்டிக்க முடியவில்லை. எப்போது மாறும் இந்த நிலைமை? நமது சமுதாயத்தை இந்த கொடிய மிருகங்களிடமிருந்து காப்பாற்ற போவது யார்? ஹலோ சார். ரிஷி சொல்லு. சார், சவிதா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல மீட்டிங் சார். குப்தா சார் உங்களை அங்க வர சொன்னார் சார். இது குப்தாக்கார வேலை வெட்டி கிடையாது. டேய் சார், இந்த அட்ரஸ் நோட் பண்ணிக்கோ. அப்படியே வண்டி ரெடி பண்ணிடு. சரி சார். இந்த ஊரும் அறியாதே யாரோ இவன் யாரோ இவன். சார் சொல்லுடா. அது வீட்டு வேலை, சமையல் வேலை, டிரைவர் வேலை எல்லாம் ஒரே ஆள் பார்க்கறது கஷ்டமா இருக்கு சார். அதனால கூட ஒரு ஆள் இருந்தா. அப்படியா? வீட்டு வேலைக்கு எவ்வளோ சம்பளம் தரணும்னு? ஜஸ்ட் 1000 rupees சார். சமையல் வேலைக்கு? ஜஸ்ட் 2000 சார். டிரைவிங்? ஜஸ்ட் 3000 சார். எல்லாம் சேர்த்து எவ்வளோ ஆச்சு? ஜஸ்ட் 6000 சார். நான் உனக்கு எவ்வளோ சம்பளம் தரேன்? ஜஸ்ட்னு சொல்லாத. அது 7000 ரூபா சார். இந்த மாசத்துலேருந்து அந்த 1000 கட். ஐயா தர்மம் ஐயா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. பூனை மட்டும் ஐயா. சார் தர்மம் பண்ணுங்க சார். பூனை மட்டும் சார். ஏடா எதுக்குடா பிச்சை எடுக்கிற? வெக்கமா இல்லை உனக்கு? ஏதாவது வேலை செஞ்சு பிழைக்கலாம்ல? ஐயா பூனை மட்டும் ஐயா. என்னடா இல்லை உனக்கு? ஒரு கை இல்லையா. அதனால என்ன? இன்னொரு கை இருக்குல்ல, அதை வச்சு பொம்மை விற்கலாம், பஞ்சு மிட்டாய் விற்கலாம், மாவாட்டலாம், மாடு மேய்க்கலாம், கத்திரிக்காய் விற்கலாம், கார் துடைக்கலாம், போர்டு கழுவலாம். இந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சு பிழைக்கலாம்ல? விடா. இவன் தேகங்கள் யாருக்கு புரியும்? யாரோ இவன் யாரோ இந்த ஊரும் அறியாதே. ஐயா
தர்மம் பண்ணுங்கய்யா. சார் இவனை விடுங்க, நான் டீல் பண்ணிக்கிறேன். ஏன் பிச்சை எடுக்கிற? ஏதாவது வேலை செஞ்சு பிழைக்கலாம். என்ன மாதிரி வயசானவையா? வயசானவன்னா பால் விற்கலாம், பாண்டு தூக்கலாம், கீரை விற்கலாம், கழுத மேய்க்கலாம், செருப்பு தைக்கலாம், ஷூஸுக்கு பாலிஷ் போடலாம். இப்படி பிச்சை எடுக்கிறதுக்கு போல ஏதாச்சும் வேலை செஞ்சு பிழைக்கலாம்ல. எப்படி சார்? பைத்தியமாடா பிடிச்சிருக்கு உனக்கு? பெரியவரை போய் ஐயா யாரோ இவன் யாரோ இந்த ஊரும் அறியாதே யாரோ இவன் யாரோ இவன் பாரு டேய், ஏதோ மறந்த மாதிரி இருக்கு. ஐயோ, உங்க பிரீஃப் கேஸ் ஜீப்லயே மறந்து விட்டுட்டு சார். எந்த ஃப்ளோர்? கடைசி மாடி சார். கடைசி மாடி லிஃப்ட் ஓப்பன் ஆகும்போது நீ பிரீஃப் கேஸோட அங்கே இருக்கணும். லாஸ்ட் ஃப்ளோர். I'm not a lift boy. அதனால என்ன? நீ அழுத்தினாலும் லிஃப்ட் போகும். அழுத்து. ஃபேன்